ஹலோ, இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் என்னன்னா சப்பாத்தி ஆஸ் யூஷுவல். பட் அது தொட்டுக்கிறதுக்கு கடலை மாவு சட்னி வந்து உதிர் உதிரா எப்படி பண்றது அப்படின்னு பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த சப்பாத்தியில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரோல் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்படியே கையில அப்படியே வச்சுட்டே சாப்பிடலாம். என் பொண்ணு ஆபீஸ்ல எல்லாரும் கேட்பானுவோ. அப்போ இப்ப கூட என் பொண்ணோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் வந்து கேட்டாலாம், உங்க அம்மா வந்து இந்த மாதிரி உதிர் உதிரா இருக்கிற அந்த கடலமாவு சட்னி நீ எடுத்துட்டு வருவே, அது போடுங்க வீடியோல அப்படின்னாலாம். சரி, அவளுக்காகவும் இருக்கட்டும் தான் போடுறேன். இத ட்ரை பாம்பே சட்னின்னு கூட சொல்லலாம். இதுக்கு தேவையான சாமான்கள்: வெங்காயம் என்னன்னா ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 6-7 பேர் சாப்பிடலாம். தக்காளி 4 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சியை வந்து துருவி வச்சிருக்கேன். கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். குழந்தைகளுக்குலாம் துருவினா மாதிரி போட்டா அப்படி சேர்ந்து சாப்பிடுவாள்ல, அதுக்கு தான். கருவேப்பிலை, இதை வதக்கிறதுக்கு எண்ணெய், மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் பொடி, கடுகு, உப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலை மாவு. இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். ஃபர்ஸ்ட் இப்போ இழுப்பு சட்டி காஞ்சதும் எண்ணெயை கொஞ்சம் கூட தான் விட்டுக்கணும். அப்பதான் உதிர உதிரா நல்லா வரும். இது பார்க்கணும்னா ஒரு சின்ன கரண்டியால ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது செவந்ததும் பச்சை மிளகாய், இஞ்சி துருவல், கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயத்தை உதுத்து போட்டுக்கோங்க. இது கையால் நறுக்கினதை அப்படியே உதுத்தா நல்லா உதுந்துடும். சீக்கிரம் வதங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன், ஒரு சீக்கிரம் வதங்கும். இது ஒரு அரை வேக்காடு ஆனோடனே இந்த தக்காளி பழத்தை போடுவோம். பார்த்தீங்களா, ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த தக்காளியை போட்டுருவோம். மஞ்சப்பொடி கொஞ்சம் 1/4 ஸ்பூன். வெறும் குழம்புல அப்படியே போடலாம். அவாவா காரத்துக்கு தக்கினது போடுங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில். இந்த குழம்புல அப்படி லிங்க்கு கீழே கொடுத்துருப்பா, தேவைப்படுறவா அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் போட்டுக்கோ இல்லையா, இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வதங்கணும். வதங்கினப்பறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பை மீடியமோ சிம்மிலையோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைப்போம். இப்போ அது ஆறத்துக்குள்ளேயும் சப்பாத்தி இட்டு வச்சுக்கலான்னு இருக்கேன் நான். பாருங்க, மாவு ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஒரு 3 முறை போட்டிருக்கோம். இந்த சப்பாத்தி மாவு பிசையறதை பற்றி பண்ணுறதை பற்றி காமிச்சிருக்கோம். அந்த லிங்க்கு கொடுப்பா, அதை தேவைப்படுறவா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைங்கோ. கடைசியில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டேன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை பாருங்க. இந்த சப்பாத்தியை நான் மடிச்செல்லாம் எடுப்பது இல்லை, சாதாரணமாக இட்டாதான் அதில் ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ணி தரும்போது அதே ஊருண்டு சாஃப்டாக நல்லா இருக்கும் மத்தியானத்துக்கு. இதை இட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுருள வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்காம சிம்மில் தான் வச்சுருந்தேன். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் எடுத்து நல்லா அது வதங்க. இப்போ கொஞ்சம் இல்லை மாய்ஸ்சர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கடலை மாவை தூவணும். ஏன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அவாவா பண்ணுறதுக்கு தக்கன மாதிரி போட்டுக்கணும். அவ்வளோ பசையாக இருக்கு பாருங்க, ஈரப்பசை. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே பெரட்டி பெரட்டி விடணும். அந்த கடலை மாவு வாசனை போகணும் இல்லையா, போயிடும். ஒரு 2 நிமிஷத்துக்குலாம் நல்லா ஆகிடும். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்கோ, நல்லா ஆகிடும். ஆறின உடனே அப்படியே உதிர் உதிரா நம்ம பாட்டு டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, உதிர் உதிரா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ கடைசியில் வேணுங்கிறவா விட்டுக்கோங்க. நாங்கள் இந்த குழந்தைகள் கட்டி கொடுக்கறதால 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். பார்த்தீங்களா, அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆற நம்ம வச்சு கட்டி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அதில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அந்த ஈரெல்லாம் அதை இழுத்துன்றோம் சப்பாத்தி இல்லையா, உதிர் உதிராக இருக்கும். வெங்காயம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இப்போ ரோல் பண்ண வேண்டியது. அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பாருங்க, எவ்வளோ தேவையோ அவாவா சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி ரோல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வைக்க வேண்டியது தான். மாதிரி நம்ம ஊருக்கு போகிறச்சே கூட இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வச்சுன்னு போனால் அப்படியே சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுடலாம் பாருங்க. ரெடி. எல்லாரும் இந்த மாதிரி சப்பாத்திக்கு கடலை மாவு போட்டு இந்த மாதிரி உதிர் உதிரான சட்னி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க காலத்துல எல்லாரும் சாப்பிடுவாங்க. எங்க மாமனார் அடிக்கடி இதை கேட்பார், ரொம்ப நல்லா இருக்கு, இது மாதிரி பண்ணுமா அப்படின்பார். எல்லாரும் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க, டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுங்க, நல்லா இருக்கும். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் கண்டிப்பா பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.